ஹாய் டேஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆண்டர்ஸ் கௌசி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். ஒரு காட் வித் பெட்டு பில்லோ கொடுத்துருந்தாங்க. தென் ஒரு சேர் கொடுத்துருந்தாங்க, ஆங்கர் கொடுத்துருந்தாங்க, தென் டேபிள் வித் சேர் கொடுத்துருந்தாங்க. அந்த சேர் தான் நாங்கள் எங்கிட்ட போட்டுக்கிட்டோம். ஒரு டேபிளில் வந்து வாட்டர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. தென் வாஷ்ரூமு ஃபெசிலிட்டியும் இங்கே இருந்துச்சுங்க. ரூம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் டே வந்து நானும் என் ஹஸ்பண்டும் ரூம்லேருந்து ரெடி ஆகிட்டோங்க. ரெடி ஆகிட்டு செகண்ட் டே வந்து வெளியில் சுற்றுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, பர்த்டே அன்றைக்கி கேக் கட் பண்ண முடியல, ஆனால் இன்றைக்காவது நம்ம வந்து கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ வேணாம், அதான் பர்த்டே அன்றைக்கி கட் பண்ணல அப்படின்னு சொன்னேன். இல்லைல்ல, நம்ம வந்து 2 days பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தானே வந்திருந்தோம் கேரளாவுக்கு. அதனால் செகண்ட் டேவாவது நீ உன்னோட பர்த்டேக்கு வந்து கேக் கட் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த கேக்கை வந்து வாங்குறதுக்காக பேக்கரியும் வந்துட்டோங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண கேக் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த கேக் வந்து மார்னிங் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு மார்னிங் 10 o'clock போயிட்டோம். பட் கேக்கு வந்து ஒயிட் ஃபாரஸ்ட்டாக வந்து அவங்க லாங்குவேஜ் வந்து புரியாததுனால பிளாக் ஃபாரஸ்ட் பதில் அவங்க ஒயிட் ஃபாரஸ்ட்னு அவங்களுக்கு வந்து கன்வே ஆகி அவங்க ஒயிட் ஃபாரஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஒயிட் ஃபாரஸ்ட்டும் எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதனால் ஒயிட் ஃபாரஸ்ட் வாங்கிட்டோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பழம்புரி கேட்டாங்க. அவருக்கு வந்து பழம்புரி, எனக்கு கட்லெட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து அது தாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்த ஹோட்டல் தான் இது. இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா, எங்களோட ஃபேவரட் ஆப்பம் தாங்க எப்போயுமே ஆர்டர் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த கேரளாவில் இருக்க அந்த ஆப்பம். ஸோ அதை சாப்பிட்றதுக்காகவே கேரளாவுக்கு போகலாம் அப்படின்னு தான் தோணும். அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ஆப்பம் பிடிக்கும். ஆப்பமும் வந்துருச்சுங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய பவுலில் வந்து அப்படியே புசுன்னு ஆப்பம் வச்சுருந்தாங்கங்க. சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒரு ஆப்பமே எவ்வளோ பெருசாக சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். 5 ஆப்பமும் வந்து வச்சுருந்தாங்க ஒரு பவுலில், பெரிய பவுல் அது. தென் எக் கறி வாங்கியிருந்தோம். எக் கறியும் வந்து நிறையா தான் இருந்துச்சு. 2 பேருக்கும் எக் கறியும் ஆப்பமும் வாங்கியிருந்தோம். ஸோ என்னோடய ஆப்பத்தை நான் எடுத்துட்டேங்க. ஏன்னா பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோங்க. சாப்பிட்டுட்டு கேக் வந்து கட் பண்ணிடலாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடலான்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அங்கேயே கேக் வந்து கட் பண்ணிட்டோங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ஹாப்பி பர்த்டே அம்மோ, நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், உன்னோட 27th பர்த்டே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த கேண்டில் வச்சு கட் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் நாங்களும் வந்து 27 போட்ட கேண்டில் வந்து அங்கேயே வந்து வாங்கிட்டோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா வந்து பர்த்டே அன்றைக்கி வந்து கேக் வெட்ட முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் அதான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டேனே, அப்புறம் என்ன கேக் கட் பண்ணலன்னா என்ன அப்படின்னு சொன்னேன். இல்லை கேக் கட் பண்ணியே ஆகணும், அது மட்டும் வந்து எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக நீ செலிப்ரேட் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கேக் கட் பண்ணிட்டா உன்னோட பர்த்டே வந்து ஃபுல்ஃபில்லாக செலிப்ரேட் பண்ண மாதிரி எனக்கு ஆயிரோமோ அப்படின்னாங்க. இது மாதிரி கேக்கும் கட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்துட்டோங்க. ஸோ பீச் வந்துட்டோம். இந்த பீச் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே வந்து நம்ம ராக் பீச் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த பீச்சுக்கும் வந்துட்டோங்க. போட் வந்து அங்கே தெரிஞ்சிச்சு, பட் வீடியோவில் கவர் பண்ணல. ஆனால் அந்த வீடியோவில் காமிக்கிறோம் பார்த்தீங்களா, போட்டு சூப்பராக இருக்கா, வந்துட்டு இருந்துச்சுங்க. பெரிய போட்டு. இந்த போட்டை நாங்கள் வந்து எப்போவுமே வரப்போ பார்ப்போம். இந்த தடவையும் பார்த்துட்டோம். பட் என்னென்னா இந்த டைம் வந்து போட் வந்து மூவ் ஆகிட்டு இருந்த டைமில் நாங்கள் பார்த்தோம். மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. போட் வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. போட்டோட சவுண்டு வந்து அந்த ஹாரன் சவுண்டு வந்து கேட்டுட்டு இருந்துச்சு. நான் வேறு அந்த கல்லுலலாம் ஏறி நின்று போஸ் கொடுத்துட்டு இருந்தேங்க. ஸோ அந்த போட்டை டச் பண்ணுற மாதிரி நான் போஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை சொல்லிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டும் ஓகே போட்டை டச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹே, நம்ம பக்கத்தில் போட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த போட்டோட சவுண்டு, ஹாரன் சவுண்ட் வந்து அவ்வளோ சவுண்டாக இருந்துச்சுங்க. இந்த போஸ்க்கு தான் நான் இவ்வளோ ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த போட்டை வந்து டச் பண்ணுற மாதிரி வந்து நான் வந்து போஸ் கொடுத்தேன். உடனே என் ஹஸ்பண்டும் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டுட்டு நம்ம வம்பிழுத்துட்டு இருந்தாங்க.
நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இருந்தேன், செம்மையாக இருக்குது, மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, போட் எங்கிட்ட வருது, பீச்சில் இருக்கோம், அதுவும் இல்லாமல் என்னோடய பர்த்டே வேறு, செம்மையாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டேவும் வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்தாச்சு, ஊர் சுற்ற வந்தாச்சு, செம்ம ஜாலியாக இருக்கேன், நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடந்தேன். இங்கே பாருங்கள் போட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டும் ஓகே போட் அவ்வளோதான் கிளம்பிருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே போட்டுக்கு நம்ம வந்து டாட்டா சொல்லி போட்டை பத்திரமா அமுச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். போட் வந்து அவ்வளோ பெரிய போட்டுங்க, ஆனால் அந்த வீடியோவில் ரொம்பவே குட்டியோண்டாக தெரிஞ்சிச்சு. நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது ரொம்பவே வந்து மழை வந்து பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அந்த மலையில் சூப்பராக நனைஞ்சிக்கிட்டு அந்த பீச்சுக்கிட்ட அப்படி நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். சாரல் மழை தாங்க பெஞ்சிட்டு இருந்துச்சு அந்த பீச் ஓரத்தில். அப்படி நின்றுட்டு அந்த மலையை ரசிச்சுக்கிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு என் ஹஸ்பண்ட் கூட நான் இருக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். என் ஹஸ்பண்டும் அம்மா மழை வருது, எல்லாருமே ரெயின் கோட்டு அம்பர்லாம் எல்லாமே வச்சுருக்காங்க, நம்ம மட்டும் தான் அப்படி நனைஞ்சிட்ருக்கோம் அப்படின்னாங்க. நனைகிறதும் செம்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில் என் ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டு நிற்கிறப்போ செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே அலை ஒரு பக்கெட்டு அடிச்சிட்டு இருந்துச்சு, மழை ஒரு பக்கெட்டு லைட்டாக அப்படியே தூரிட்டு இருந்துச்சு, ஒரு பக்கெட்டு வந்து அந்த பீச்சோட அழகு. அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் நின்றுட்டு சந்தோஷமாக அப்படியே மெதுவாக பேசிட்டு அதெல்லாம் செம்ம ஹாப்பியாக இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் கூட இருந்தாலே நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். ஏன்னா இந்த அளவுக்கு என் மேலே லவ் அண்ட் கேராக இருக்க ஒரு பையன் கிடச்சதுக்கே ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோடய பர்த்டேக்காக இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி டைமாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், எல்லாமே எனக்காக இப்படி பண்ணும்போது அதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு தான் எனக்கு இருக்கும் எப்பயுமே. காசு பணம் எல்லாமே வந்து செகண்டரி தாங்க. நமக்கு வந்து அன்பான ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நமக்கு வந்து அன்பானவங்க வந்து பார்ட்னராக கிடைக்கிறப்போ வந்து அதை சொல்கிறதுக்கு வந்து வேர்ட்ஸே இல்லை. அந்த அளவுக்கு வந்து நம்ம லைஃப் வந்து செம்மையாக இருக்கும். அது நம்ம கூட வந்து அன்பானவங்க இருந்தாலே போதுங்க. காசு பணம் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். நமக்காக இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு பர்சன், அதுதான் வந்து கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். ஒன்று ஹஸ்பண்டாக இருக்க முடியும், இல்லைனா ஒய்ஃபாக இருக்க முடியும். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு லைஃப்பில் கரெக்டான ஒரு பர்சனாக அமைஞ்சிட்டாலே போதும்னு தான் நான் சொல்லுவேன். டே 2 இப்படி தாங்க போச்சு. நல்லா மழை, தென் பீச்சு, சில்னஸ் செம்மையாக போச்சுங்க. டே 2ஓட கண்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.